தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பட்ஜெட் என்பது இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சுகாதாரத்துறைக்கு எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன திட்டங்கள்லாம் வந்திருக்கிறது என்பது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் மோட்டர்கார் கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார் முதல் பட்ஜெட் முதல்ல தாக்கல் பண்ணியிருக்கீங்க அந்த அரசோட வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் சுகாதாரத்துறைக்கு இந்த பட்ஜெட்டில் என்னென்ன மாதிரியான திட்டங்கள்லாம் வந்திருக்கு, புதிய திட்டங்கள் என்ன இருக்கு? வணக்கம். முதல்ல தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியின் முதல் நிதிநிலை அறிக்கையை இன்று வெற்றிகரமாக நம்ம தாக்கல் பண்ணியிருக்கோம். நிதி அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக மக்களின் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு ஒட்டுமொத்த தமிழகத்திற்கான வளர்ச்சி திட்டங்கள் ப்ளஸ் ஒரு வெளிப்படையான நேர்மையான நிர்வாகத்தை உறுதி செய்யக்கூடிய, ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய அனைத்து துறைகளுக்கும் தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்த ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட்டை இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக மக்கள் இதைத்தான் எதிர்பார்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு ஆட்சி நிர்வாகத்தை தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசு நானும் ஒரு அமைச்சராக இருக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் போன நிதி ஆண்டை விட 1450 கோடி ரூபாய் அதிகமாக நம்ம நிதி ஒதுக்கீடு செய்து கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதற்காக மருத்துவத்துறையின் சார்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், அதற்காக 500 கோடி ரூபாய் 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெலிமெடிசன் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் கிராமப்புறங்களில் மலை பகுதி மக்களில் ஒரு மருத்துவ சேவை, குறிப்பாக அந்த ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவ தேவை அங்கே இன்னும் பூர்த்தி செய்யாமே இருக்குது. அதற்காக நம்ம இப்போது ஒரு 200 ஹப் அண்ட் ஸ்போக்ஸ் மாடலில் ஒரு 5 ஹப் ப்ளஸ் 200 ஸ்போக்ஸ் சென்டர்ஸ் நம்ம உருவாக்க போகிறோம். அது படிப்படியாக அந்த 5 ஆண்டுகளில் 1000 இடங்களில் நம்ம இந்த டெலிமெடிசன் வசதியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க போகிறோம். அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த பிரசவ வலி வந்தவுடன் தான் அட்மிட் ஆகிற சூழல் இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஒரு சிறிது நாட்களுக்கு முன்னதாகவே அவங்க தங்கி அங்கே சிகிச்சை மேற்கொண்டு பிறகு அந்த குழந்தை பெற்றக்கூடிய வகையில் நம்ம தாய் கேர் அப்படிங்கிற ஒரு வசதியை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். நம்ம குறிப்பாக இந்த பின்தங்கிய மாவட்டங்களில் மலை பகுதி மக்கள் இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்திற்கு சிறிது நாட்களுக்கு முன்னாடியே அந்த வசதிகளில் தங்கிக்க முடியும் அப்படிங்கிற வசதி நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அப்புறம் 5 புற்றுநோய் ஒரு பெரிய தாக்கமாக இருக்குது மக்கள்கிட்ட. வேறு எந்த நோயும் நம்ம டயக்னோஸ் பண்ணால் ஒரு அதிக அளவில் ஒரு மன வேதனையும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு பெரிய சிக்கலை கொடுக்கறது இந்த புற்றுநோய். அதற்காக பார்த்திங்கன்னா 5 இடங்களில் நம்ம ஒரு சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் மாதிரி நம்ம புற்றுநோய் சிகிச்சை மையங்களை ஏற்படுத்த போகிறோம். அப்புறம் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் மற்ற மாவட்டங்களுக்கும் கொண்டு போக போகிறோம். அப்புறம் தொற்றா நோய்களுக்கான மருந்து தேவைகள் பார்த்திங்கன்னா இந்த டயபெட்டிஸ் ஹைப்பர்டென்ஷன்ஸ்க்கான மருந்துகள் நிறைய இடத்துல கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டு வந்தது. அதற்காக 100 கோடி ரூபாய் இன்னும் அதிகமாக நம்ம ஒதுக்கிட்டு பண்ணியிருக்கோம் அந்த பட்ஜெட்டில். இன்னும் அடுத்து மருத்துவத்துறைக்கான மானிய கோரிக்கை அப்போ இன்னும் மற்ற திட்டங்களும் நம்ம அறிவிக்க போகிறோம். சுகாதாரன்றது முக்கியமாக மக்களுக்கு தேவையான ஒன்றா இருக்குது. அந்த வகையில் சுகாதாரத்துறைக்கு ஒதுக்குன இந்த நிதி என்பது போதுமானதாக பார்க்குறீங்களா, இல்லை வருங்காலத்தில் இந்த நிதி அதிகரிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்படி கண்டிப்பாக, அதாவது எவ்வளோ கொடுத்தாலும் சுகாதாரத்துறைக்கு இன்னும் அதிக தேவை இருந்துகிட்டு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த நம்ம அரசோட இந்த நிதி நிலையை கருத்தில் கொண்டு தான் இந்த அளவுக்கு நிதியை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நம்ம இன்னும் அதிக அளவில் நிதியை கேட்டு பெற வேண்டிய சூழல் இருக்குது. இனி வரும் காலம் நம்மளுடைய மாநிலத்தின் நிதி வருவாய் நம்ம இன்னும் பெருக்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னும் போதிய அளவுக்கான நிதியை நம்ம கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். புதிய ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையோ, அதே நேரத்தில் மருத்துவமனையை தரம் உயர்த்துறதோ, அது போன்ற அறிவிப்புகளுக்கு நிதி ஏதாவது இதில் ஒதுக்கப்பட்டிருக்கா, இல்லை பட்ஜெட்டோட அடுத்தடுத்த செஷன்ஸில் இருக்கும்? அடுத்தடுத்த செஷனில் கண்டிப்பாக இருக்கும். இப்போ மருத்துவத்துறைக்கான மானிய கோரிக்கை வரப்போ இன்னும் பல திட்டங்கள் நம்ம அறிவிக்க போகிறோம். குறிப்பாக மருத்துவத்துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, இந்த நிதி கடந்த ஆண்டை விட அதிகமாக ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல்களையும் மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷோவுடன் சுரேஷ்குமார்.